அனைவருக்கும் வணக்கம். டிஃபென்ஸ் செக்டார்ல ஏதாச்சும் ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மசகாண்டாக், HAL, டேட்டா பர்சன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ஞாபகம் வரும். பட் அது இல்லாம ஒரு 4 ஸ்டாக் வந்து இடனாவே இருக்கு. அந்த ஸ்டாக் பத்தி இந்த வீடியோல பாத்திரலாம். அதெல்லாம் என்ன ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதை பத்தி டீடைல்டா பாத்திரலாம். இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நிப்டி 50ல ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டெசிசிவ் பாயிண்ட்ல நிப்டி 50 வந்து இருக்கு. இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் நான் செட் பண்ணிருக்கேன். மூவிங் அவரேஜ் செட் பண்ற தெரியும்ல. இது ப்ளூ கலர் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ், கிரீன் கலர் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுல வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2020ல மட்டும்தான் இந்த நிப்டி 50 வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இது வந்து ஒரு கிராஷ், பெரிய கிராஷா இருந்தது, கோவிட் கிராஷ். அதுக்கப்புறம் இந்த 100 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு நிறைய டைம் போயிருக்கு. பாருங்க, இதெல்லாமே ஒரு டிப்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த டிப்ல நீங்க வந்து ஒரு பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து எதுக்காக நான் வந்து எஸ்ஐபின்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் பாயிண்ட்ல இருக்கு, 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. பட் இருக்கிற சிச்சுவேஷன், வார் டென்ஷன் இப்போதைக்கு ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு டைரக்டா எதுவும் இம்பாக்ட் இல்ல. இருந்தாலும் த்ரெட் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. எஸ்கலேட்டிங், அதாவது மிடில் ஈஸ்ட்ல அங்கங்க பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பட் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுஎஸ் தளங்களை மட்டும் தான் நாங்க குறி வைக்கிறோம், வேற எந்த நாடுகளுக்கும் எங்களுக்கும் ஒரு பகையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் யாராச்சும் அப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு சவுதி மட்டும் தான் ஏதோ பண்ணாங்க, அது கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. வாங்க நம்ம வந்து ஒரு 4 ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம். சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிறதுல. லார்ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் அம்யூனிஷன் மேனுஃபேக்சரர் இந்தியா அளவுல மிகப்பெரிய கம்பெனி. இவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் ஆர்டர் புக் மட்டும் 15,500 கோடி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஆர்டர். இவங்களோட இன்னொன்னு டிபெண்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர். இவங்க வந்து இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸும் இவங்கள்ட்ட இருக்காங்க. அதுவுமே 1400 கோடி வரைக்கும் இவங்க வச்சிருக்கதா சொல்றாங்க. இது ரெண்டுமே பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டர் புக் இந்த அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி கிட்ட இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். பட் இந்த ஸ்டாக் வந்து யாரும் வாங்க விரும்ப மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ பாருங்க, 15,170 ரூபாயில இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த பக்கம் போக மாட்டாங்க. எதனாலனா அவங்களுக்கு வந்து 100 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய் அந்த மாதிரி தான் எல்லாருமே இப்போதைக்கு எதிர்பார்க்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்டாக்கோட growth மட்டும் தான் எப்பயுமே பார்க்கணும், ஸ்டாக்கோட வேல்யூ பார்க்க கூடாது. ஸோ ஏன்னா பட் உங்கள்ட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து சின்ன ஸ்டாக்கை போகலாம். பட் அமௌண்ட் இருக்கு, அப்படி இருந்தும் நீங்க வந்து சின்ன ஸ்டாக் போறீங்கன்னா அது வந்து நீங்க மிஸ்டேக் பண்றதா அர்த்தம். இவங்க வந்து மிலிட்டரி எக்ஸ்ப்ளோசிவ், அதுக்கப்புறம் ராக்கெட், மிசைல், பேரட்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ், இது மாதிரி நிறைய இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸா இருக்கு. இது எல்லாமே இந்தியாவில் நிறைய டிஃபென்ஸ் பூம் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு இந்த கம்பெனி எல்லாம் நம்ம வந்து 1-2 அந்த மாதிரி எஸ்ஐபி மூலமா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ரிட்டர்ன்ஸ், நீங்க இது வந்து எங்கேயுமே டிப்பே ஆகலைங்க. ஒரு டிப்லையும் நீங்க வாங்கியிருந்தா கூட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். பாருங்க, இது வந்து இதுவுமே வீக்லி சார்ட் தான். 100 டே மூவிங் ஆவரேஜ் அதெல்லாம் டச்சே ஆகல, இப்போ வரைக்கும் டச் ஆகல. இங்க வந்து லைட்டா டச் ஆயிட்டு அந்த டைம்ல கூட நான் வந்து யூடியூப் நம்ம சேனல்லே சொன்னேன், அது வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு அப்படின்னு. தெரியல எத்தனை பேர் வாங்கினாங்க. பட் இப்போ பிரைஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ், இந்த கம்பெனியுமே ராக்கெட் ப்ரொப்பலண்ட் ஸ்பெஷாலிட்டி கம்பெனின்னு சொல்றாங்க. இவங்க தான் ப்ரொப்பலண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ராக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆர்டர் புக் வந்து 700 கோடி இருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி சின்ன கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் 2700, அது வந்து பெரிய கம்பெனி. இவங்களுக்கு வந்து ஆர்டர் புக் வந்து 700 கோடி இருக்குதுன்னு சொல்றாங்க ரீசெண்ட் ரிப்போர்ட்ல. ஓகே, இந்த கம்பெனியுமே ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு சார்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பாருங்க ட்ரெண்ட் லைன் அது போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே நீங்க வந்து எஸ்ஐபி மூலமா 1-2 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. 511 இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இவங்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் பாருங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 48 இதுல வந்து அதர்ஸ் இருக்காங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்காங்க. பட் இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டரோட அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா நீங்க வந்து எஸ்ஐபி மோட ஆன் பண்ணீங்கன்னு வைங்க, மேபி ஒரு டிப்ல நீங்க வாங்குற மாதிரியோ, இல்ல சின்னதா எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபியோ உங்களுக்கு சேலரி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும்போது இது வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இதா கிடைக்கும். இவங்களுமே சாலிட் ராக்கெட் ப்ரொப்பலன்ஸ், மிசைல் எக்ஸ்ப்ளோசிவ், டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய இது பண்றாங்க. இவங்களோட கிளைண்ட்ஸுமே டிஆர்டிஓ, இஸ்ரோ இந்த மாதிரி நிறைய இவங்களுக்குமே பிசினஸ் இருக்கு. இதெல்லாமே டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு இது இன்னுமே ஹை டிமாண்டா தான் போகுது. இவங்களோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் நல்லா அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த பிரைஸ் வந்து கீழே இருக்கு. இது மட்டும் தான் நான் இதுல பாயிண்ட் அவுட் பண்ணேன். பட் நீங்க பார்க்கலாம், இப்போ வந்து டிஃபென்ஸ் பூம் எப்படி இருந்தாலும் வர
தான் போகுது இந்தியாவில். ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். பாரத் டைனமிக், ஸோ இது வந்து ரொம்ப கவர்மெண்ட் ஓன்டு மிசைல் மேனுஃபேக்சரர். ஓகே, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவங்க தான் மிசைல் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு கம்பெனி. இவங்களுமே பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வீக்லி டைம் ஃப்ரேம் தான். 1358 ரூபாயில இருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கு மேலே போயிட்டுருச்சு. ஆர்டர் புக் வந்து 22,000 கோடி இருக்காங்க இவங்களுக்கு ஆர்டர் புக். இது வந்து கவர்மெண்ட் ஓன்டு மிசைல். ஓகே, இதோட ரீட்டைல் ஹோல்டிங். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் எதுக்காக காமிக்கிறேன்னா, ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க, அதனால நான் காமிக்கிறேன். அப்போ ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆனால் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நல்லது. ஸோ அதனால நீங்கள் வந்து எஸ்ஐபி மூலமாக மேபி 1-2 அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மேஜர் இவங்களோட மிசைல்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஆகாஷ் மிசைல், அஸ்ட்ரா மிசைல், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதேமாதிரி மேஜர் கிளைண்ட்டுமே இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸு, நேவி, இந்த மாதிரி நிறைய, அதாவது கவர்மெண்ட் கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதையுமே நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து ஹைடெக் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் கம்பெனி. ஓகே, இந்த அளவுக்கு மிசைல் மேனுஃபேக்சர்லாம் பண்றாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கம்பெனி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் புக் வந்து அரௌண்ட் 1900 கோடி அந்த அளவுக்கு இருக்கான். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ரேடார் காம்போனன்ட்ஸ் ஆர்டருமே 600 கோடி வரைக்கும் இருக்கான். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 10,000 கோடி தாங்க, சின்ன கம்பெனி தான். இருந்தாலும் இவங்களுக்கு ஆர்டர் புக் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கம்மியா இருக்கு. இந்த அளவுக்கு ஆர்டர் புக் இருந்தாலும் மேபி இதெல்லாம் ஓல்டுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து ஆர்டர் புக் கம்மியா இருக்கு. இதுக்கப்புறம் மேபி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ரேடார் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் மிசைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வெல்ஃபேர் எக்யூப்மெண்ட், சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி பண்றாங்க. கிளைண்ட் வந்து டிஆர்டிஓ, இஸ்ரோ, டிஃபென்ஸ் பிஎஸ்யூ கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1044 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஹைல தான் இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் மேல போகும்போது ஒரு 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 புல் மொமெண்ட்னு இருக்கும். பட் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு தெரியல. நீங்க எஸ்ஐபி மூலமா ஆல்ரெடி பாட்டம்ல இருக்கதை நம்ம எஸ்ஐபி மூலமா ட்ரை பண்றது பெட்டர். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் மேல இருக்கு. பட் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணலாம். இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஓகே, எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். மெசேஜை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.